அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி பகவான் தரக்கூடிய நோய்கள் என்ன, அதற்குரிய அறிகுறிகள் என்னதான் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். சனி பகை ராசியான கடகம், சிம்மம், விருச்சிகம் ராசிகளில் நின்று இருந்தால் உடல் வளர்ச்சியில் ஏதேனும் குறைபாடு இருக்கலாம். மனம் சங்கடத்தில் இருக்கக்கூடும். நோய்க்குரிய மருந்துகள் எடுத்துக்கொள்வதில் கூட நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். சின்ன காய்ச்சல் வந்தால் கூட மரண பயம் அப்பிக்கொள்ளும். சனி நீச்ச ராசியான மேச ராசியில் நின்று இருந்தால் மூல நோய் வரக்கூடும். மலச்சிக்கல் வரும். இரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வரும். ஏழரை சனி அல்லது அஷ்டமச்சனி காலத்தில் இந்த ஜாதகருக்கு மரணம் அல்லது மரணத்திற்கு நிகரான கண்டங்கள் உண்டாகும். வாகன பயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. சனி பகை கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் உடலில் பித்த நீர் சேராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடாது. கை கால் சோர்வு அடிக்கடி ஏற்படும். வேலைக்கு உடல் ஒத்துழைப்பு இல்லாமல் போய்விடும். பகை கிரகங்களின் நட்சத்திர பாதத்தில் சனி நின்று இருந்தால் எந்த நேரமும் ஏதாவது உடல் உபாதை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். தன் உடலை பற்றியோ நோயை பற்றியோ பெரிதும் அக்கறை காட்ட மாட்டார்கள். அடிக்கடி கால் இடறி விடுதல், கை கால் எலும்பு முறிவு உண்டாகும். முக்கியமாக சனி குரூரர் என்பதனால் அவர் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு பெறுவது நல்லது. என்றாலும் 6ஆம் இடத்தை விட 8, 12 ஆகிய இடங்களில் நிற்பது மிகவும் நல்லது. 6ஆம் இடத்தில் சனி நின்றால் அந்த நபர் நோய்க்காகவே பிறந்தவர் என்றுதான் கூற வேண்டும். தொற்று நோய்கள் உடனே பிடிக்கும். ஏழரை சனி மற்றும் அட்டமச்சனி காலத்தில் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் வெளிப்படும். சிலருக்கு மரணம் கூட உண்டாகலாம். சனி கிரகம் 6, 8, 12 ஆகிய அதிபதிகளுடன் இணைந்து இருந்தாலோ அல்லது இதன் நட்சத்திர பாதத்தில் நின்று இருந்தாலோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பார். தொற்று நோய், பருவகால நோய்கள் உடனே தாக்கக்கூடும். அந்த ஜாதகரின் ஆயுள் சராசரியாக 70 வயது வரை இருக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.